புள்ள மேல கம்ப்ளைண்ட் சொல்ற மாதிரி இவங்க சொல்ற ஒவ்வொன்னுத்துக்கும் ஓடி ஓடி இங்க வரோம். என்னடி இதெல்லாம்? உங்களை யார் இங்க ஓடி வர சொன்னது? உடனே வந்தாங்கன்னு சொல்றாங்க. எப்படி வராம இருக்க முடியும்? பா, அவங்க சொல்ற அளவுக்குலாம் இங்க எதுவுமே நடக்கல. கொஞ்சம் அனுசரிச்சு போயே மதி. நான் தான் சொல்றேனேப்பா, அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் இங்க எதுவுமே நடக்கல. உங்களுக்கு புள்ளைய வளர்க்க தெரியலன்னு மாமியார பத்தி சொல்லலாமா? நீங்க என்ன சரியா வளர்க்கலன்னு சொன்னாங்க, அதுக்குதான் பதிலுக்கு நான் பேசினேன். அவங்க பெரியவங்க, அப்படித்தாம்மா பேசுவாங்க. பெரியவங்க தான்ப்பா பார்த்து பார்த்து பேசணும். அவங்க வயசுக்கும் அனுபவத்துக்கும் சரியா பேசணும். மாமியார்னா அப்படிதான் இருப்பாங்க. உடனே அவங்க வீட்டு பையனை பத்தி அவங்க கிட்டே குறை சொல்லுவியா? நான் ஒண்ணும் இல்லாதத சொல்லலையே, அவர் பண்றத தானே சொல்றேன். அவர் வேலையை கூட அவரால ஒழுங்கா செய்யலனா எப்படிமா? அவர் செய்யலாம் என்ன, நீ செய்ய வேண்டியதானே. நான் என்ன அவர் வீட்டுக்கு வேலைக்கா வந்திருக்கேன்? என்னோட வேலையை உன் அம்மா செய்யறது இல்லையா? அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணுனா நீங்களும் பதிலுக்கு செய்றீங்க தானேப்பா. கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காது மதி. கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி நான் உங்ககிட்ட கேட்டேனாமா? நீங்க நினைக்கிற மாதிரியான வீடெல்லாம் இது இல்ல. பர்பஸா சண்டை போடுறாங்க, வேணும்னே வம்பு இழுக்கிறாங்க, மட்டம் தட்டி பேசுறாங்க. அவங்க சொல்றதுல 4 வாரத்தை கூட நான் அங்க சொல்லிருக்க மாட்டேன். எப்ப பாரு என்ன சரியா வளர்க்கலன்னு சொன்னா எவ்வளவுதான் நானும் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? சொல்றதுக்கு முன்னாடி அவங்க பையனை அவங்க நல்லா வளர்த்திருக்காங்களான்னு கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? ஆம்பளைனா அப்படி இப்படின்னு இருக்கதான் செய்வாங்க மதி. அது என்னமா, ஆம்பளைங்களுக்கு ஒரு நியாயம், பொம்பளைங்களுக்கு ஒரு நியாயம்? மதி போதும் போதும். ஓரளவுக்கு தாமா உன் மேல சொல்ற கம்ப்ளைண்ட கேட்க முடியும், உனக்காக நிக்க முடியும். நீ நம்ம வீட்டுல இருந்த மாதிரி தான் எல்லா இடத்தையும் இருக்கணும்னு நினைக்கிற, அது முடியாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். அப்பா, நான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லையேப்பா. எல்லாத்துக்கும் சண்டை போடுறத கொஞ்சம் நிறுத்து. டம்ளர் எடுத்து வைக்க சொன்னாங்கன்னா எடுத்து வை. ஏதாவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா சரின்னு கேட்டுக்கோ. அப்பா, அவங்க எப்படி சொன்னாங்க? போதும் நிறுத்து மதி, உங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. இதுக்கு மேல என்னால இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்க முடியாது. நீதான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அப்பா, நான் சொல்றது கொஞ்சம் இருமா, நான் பேசி முடிச்சிடுறேன். உனக்கு இந்த வீட்டுல வர பிரச்சனை எல்லாம் அந்த பொண்ணு அழகுமலருக்கு வருதா? இல்ல இல்ல. ஏன் வரல? ஏன்னா அந்த பொண்ணு வீட்டை அனுசரிச்சு போறா. அவ பிறந்த வீட்டுல எப்படி இருந்தான்னு நமக்கு தெரியாது. ஆனா புகுந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறாள். அதே மாதிரி நீ நடந்துக்கணும். இல்லனா உன்னால திரும்ப திரும்ப நாங்க அவமானப்பட்டுக்கிட்டு தான் இருப்போம். முதல் தடவை கூப்பிட்டப்பவே நான் என்ன சொன்னேன்? இவங்க கூப்பிடுறாங்கன்னு நீங்க வர வேண்டாம்னு சொன்னல. அப்படிலாம் எங்களால இருக்க முடியாதுமா. இருக்கலாம்பா, என்ன மறந்துட்டு நீங்க சந்தோஷமா இருங்க. என்ன பேச்சுரி இதெல்லாம்? கட்டி கொடுத்துருக்கோம் தான், அதுக்காக அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. வரதான் செய்வோம். என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கேட்கதான் செய்வோம். அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. வாரத்துக்கு ஒரு போன் பண்றாங்களே, அதுக்கு என்ன சொல்ற? அழகுமதி என் பொண்ணே இல்லன்னு சொல்லுங்க. உனக்கு பிடிக்காம தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சோம். அதுக்காக இப்படி எல்லாம் பேசணும்னு இல்ல மதி. உன்னை நினைச்சு நாங்க கவலைப்படாத நாளே இல்ல மதி. நீ நல்லா இருக்கணும் தான் நாங்க ஆசைப்படுறோம். உன்னை பெருசால எதுவும் நாங்க செய்ய சொல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போன்னு தானே சொல்றோம். உன்னை பயமுறுத்த நான் சொல்லல. உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ஒவ்வொரு தடவை உங்க வீட்ல இருந்து போன் வந்துச்சுன்னா உங்க அப்பாவும் நானும் எப்படி பதறி போயிடுறோம் தெரியுமா? இவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் பயந்துட்டு இருப்பேன். அதெல்லாம் ஏன் இப்ப பேசிக்கிட்டு இருக்க? இவளுக்கு தெரியணும் இல்லங்க மதி. பெருசா ஏதாவது பிரச்சனை வந்தா நாங்க பாத்துப்போம். உன் வீடே உன் கூட நிக்கும். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வராம நீயே பாத்துக்க முடியும். கொஞ்சம் பொறுமையா நிதானமா இரு. நீ யாரும் எடுத்தறிஞ்சு பேசாம இருந்தாலே போதும்மா. எங்களுக்காக அதை மட்டும் பண்ணு. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சுதா?
வணக்கம் சார். நடந்த விஷயத்தெல்லாம் மாமா என்கிட்ட போன் பண்ணி சொன்னாரு. பதறி போய் ஓடி வந்தேன். ராமூர்த்தி, நடக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கே சரியா இருக்கா? நாங்க பேசிருக்கோம் சார். என்னத்த பேசிருக்கீங்களோ? ஒவ்வொரு தடவையும் உங்க பொண்ணு தப்பு பண்ணிட்டே இருக்கு. நாங்க உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றோம். நீங்க உங்க பொண்ணுக்கு புத்திமதி சொல்றீங்க. ஒரு லூப்லயே போயிட்டு இருக்கே. ஆ? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? புத்திமதி சொல்லிருக்கோம். இனிமே மதி ஒழுங்கா நடந்துப்பா. எதிர்த்து பேச மாட்டா. எங்கம்மா மா, டீச்சர்னா குழந்தைங்களுக்கு புத்திமதி சொல்லணும். சின்ன பசங்க கிட்ட கேள்வி கேட்கணும். அதை விட்டுட்டு பெரியவங்க கிட்ட கேள்வி கேட்கறது, திட்டுறது, தப்பா பேசுறதுன்னு இதெல்லாம் என்ன நியாயம்? இத்தனை வருஷத்துல என் மாமனார் மாமியாரை எதிர்த்து நான் ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. அவ்வளவு மரியாதை எனக்கு அவங்க மேல. உங்க பொண்ணுக்கு என்ன வந்துச்சு? எங்க பொண்ணு பேசுறது தப்புதான் சார். எங்க பொண்ணு சார்பா நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இனிமே எந்த தப்பும் நடக்காது சார். நீங்க எங்களை கூப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது சார். எனக்கு நம்பிக்கை இல்ல. இனிமே அவ கண்டிப்பா நல்லபடியா நடந்துப்பாம்மா. நடந்துக்கிட்டா இந்த குடும்பத்துக்கு நல்லது. அப்படி நடக்கலனா உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் ராமூர்த்தி. மதி இனிமே எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டா. சரி, நீங்க கிளம்பு. என்ன வந்த வேலை முடிஞ்சதுல, நீங்க கிளம்புங்க. சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ மதி. கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கோ. நாங்க கிளம்புறோம்மா. இனி எந்த தப்பும் நடக்காது. நாங்க வரோம் மாப்ள. நாங்க வரோம் சார். வா காஞ்சனா, போலாம். யாரு சொன்னாலும் இவ கேப்பானல எனக்கு நம்பிக்கை இல்ல. அதெல்லாம் அவ கேப்பா. மதி, ஒரு அண்ணனா உன்கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசணும். அது இந்த குடும்பத்தோட நல்லதுக்காகவும் உன்னோட நல்லதுக்காகவும் தான் பேசணும். கொஞ்சம் வாமா. வா. வா. எதுக்கு தேவையே இல்லாம எல்லாத்துக்கும் விதண்டவாதம் பண்ணணும்? எதிர்த்து பேசணும்? நல்லா வாழணும்னு ஆசையே இல்ல உனக்கு? மதி, பொண்ணுங்கிறது தண்ணி மாதிரி. எந்த பாத்திரத்துல தண்ணி ஊத்துறாங்களோ அந்த பாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி தண்ணி மாறிடும். அந்த மாதிரி தான் பொண்ணுங்களும் இருக்கணும். நீ உன் குடும்பத்தை விட்டு வந்த உடனே இந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரி நீ மாறி இருக்கணும். அனுசரிச்சு போக பழகி இருக்கணும். நீ இப்படியே பிடிவாதமா இருந்தா அது நல்லதுக்கு இல்லம்மா. இங்க பாரு, வயசானவங்களும் பெரியவங்களும் கடவுளுக்கு சமம். அவங்களெல்லாம் கஷ்டப்படுத்த கூடாது. தப்பு, பாவம். அதனால நீ என்ன பண்ற? உன் மாமனார் மாமியார் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேளு. இந்த மாதிரி
நான் பேசிருக்க கூடாது, தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி இந்த பிரச்சனைய முடிச்சு விட்டுரு. அப்புறம் இன்னொரு விஷயம், மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் இந்த மாதிரி நடந்துக்க கூடாது. அத ஞாபகம் வச்சுக்கோ. உள்ளவா. மாமா, மதிக்கு நான் புத்திமதி சொல்லியிருக்கேன். இனிமே அவ யாரையும் எதிர்த்து பேச மாட்டா. ஏற்கனவே உங்களை எதிர்த்து பேசினதுக்கும் அவ மன்னிப்பு கேட்டுருவா. சார் சொல்லுங்க சார். ஆபீஸ் வந்துட்டீங்களா? சரி சார், நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரி வச்சிருக்கேன். மாமா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சாரி மாப்ள, தொட்டதுக்கெல்லாம் உங்களை கூப்பிடுற மாதிரி ஆயிடுது. என்ன மாமா நீங்க, வீட்டுல ஒரு பிரச்சனைனா அதை சரி பண்ண தானே நான் இருக்கேன். ஒரு பிரச்சனை இல்ல, நான் கிளம்புறேன் மாமா. சரிங்க. வரேன். டே சுரேஷ், மதி கிட்ட சொல்லிருக்கேன், அவ இனிமே கரெக்டா நடந்துப்பா. எதுக்கும் நீ அவளை கொஞ்சம் கண்டிச்சு போய், சரியா? வரேன். இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். மாமா சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு இனிமே ஒழுங்கா இருக்க பாரு. நான் மன்னிப்பு கேக்குற அளவுக்கும், உங்க மாமா வந்து அட்வைஸ் பண்ற அளவுக்கும், எங்க அப்பா அம்மா வந்து பதட்டமாகுற அளவுக்கும் இப்ப அப்படி என்ன நடந்துச்சு? டம்ளரை நீங்களே எடுத்து வச்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அத நீங்க செய்யல. என்கிட்டயாச்சும் உங்க அம்மா ஒழுங்கா சொல்லிருக்கலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசினதுல உங்க அம்மா ஏன் வளர்ப்ப பத்தி கேள்வி கேட்டாங்க. டீ குடிச்ச டம்ளரை எடுத்து வைக்கிற அளவுக்கு நீங்க உங்க பையனை வளர்த்திருக்கலாமே தான் நான் கேட்டேன். அவ்வளவுதான் நடந்துச்சு. நீ என்ன திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? என்ன நடந்துச்சுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உன் எக்ஸ்பிளனேஷன் மண்ணாங்கட்டில தேவையில்ல. இப்ப ஒழுங்கா பண்ண தப்பா ஒத்துக்கோ. நான் தப்பு பண்ணல. அம்மா அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு. தப்பே பண்ணாத நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் சொல்றத மட்டும் செய். நீ மன்னிப்பு கேட்கணும், கேட்டுதான் ஆகணும். இல்லனா பாத்தியாடா சுரேஷ், வேதாளம் மறுபடியும் முருகமரம் ஏறுது. உன் அப்பா அம்மா வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க? என் பொண்ணு திருந்தி வாழ்வா, அப்படி வாழ்வா, இப்படி வாழ்வான்னு பேசிட்டு போனாங்க. மாப்பிள்ள வேற புத்திமதி சொல்லிருக்காரு. போன அடுத்த நிமிஷமே உன் புத்திய காட்டுறியா நீ? இப்ப என்ன, மறுபடியும் உங்க அம்மா அப்பாவை வர சொல்லணுமா? எங்களுக்கு அவங்கள பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. திரும்ப திரும்ப இங்க வந்து நிக்கிறத பார்த்து உனக்கு கொஞ்சம் கூட எதுவுமே தோணவே இல்லையா? ஹலோ, நான் வீடு வரைக்கும் வந்திருக்கேன். வந்துடுறேன், கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். ஓகே. இருக்கிற டென்ஷன் போதாது இவ வேற. ஏய் இவன் அப்பா அம்மா கிட்ட நீ மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? செய்யாத தப்புக்கு நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு ஏன் எல்லாரும் இவ்ளோ ரியாக்ட் பண்றீங்க? பெரியவங்களை மதிக்காம நடந்துக்கிறது உங்க வீட்டுல வேணா ஒண்ணுமில்லாத விஷயமா இருக்கலாம். ஆனா இங்க அப்படி இல்ல. நீ பண்ணது பெரிய தப்பு. நெஞ்சு வலி வர்ற அளவுக்கு லட்சுமிய பேசுனது, புருஷனா மரியாதை இல்லாம அவங்கிட்ட பேசுனது எல்லாமே தப்பு. நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். நீ மன்னிப்பு கேட்டு நல்லபடியா இங்க இருக்கிறதா இருந்தா இரு, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே கிளம்பு. வீட்டை விட்டு போறதுனா கூட போவேன். ஆனா செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்கலாம் என்னால முடியாது. ஏய் அடிச்சு பல்லெல்லாம் கட்டிடுவோம். சுரேஷ், டேய் சுரேஷ் என்ன என்னடா பண்ற? என்ன மதி, இந்த கையோங்கற வேலையில என்கிட்ட வேண்டாம். அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். அம்மா அப்பாட்ட மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதா? மன்னிப்பு கேட்கணும்னா எல்லாரும் தான் கேட்கணும். ஏன் வளர்ப்ப பத்தி பேசுறதுக்கு உங்க அம்மாவை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அவங்க முதல்ல மன்னிப்பு கேட்கட்டும், அப்புறம் நான் கேக்குறேன். நான் மன்னிப்பு கேட்கணுமா? நான் மன்னிப்பு கேட்கணுமா?
மதி மதி ப்ளீஸ் மதி, ஒரு நிமிஷம், ஒரு மன்னிப்பு தானே, அத கேட்டிருந்தா இந்த பிரச்சனையே முடிஞ்சிருக்கும். ரொம்ப நேரமா இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கு. நீ ஆரம்பத்திலேயே ஒரு சாரி சொல்லிருந்தா பிரச்சனை இந்த அளவுக்கு போயிருக்காது. உன் அப்பா அம்மாவும் வர வேண்டியது இருந்திருக்காது. ஒரு சாரி தானே சொல்லிட. செய்யாத தப்புக்கு நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அப்படி மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சா தினம் தினம் மன்னிப்பு கேட்டுட்டு தான் இருக்கணும். மதி, நான் சொல்றது ஒரு நிமிஷம் மன்னிப்பு கேட்டுதான் நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்க. என்னால உங்கள மாதிரி சுயமரியாதை இல்லாமலாம் இருக்க முடியாதுங்க. நீங்க கொஞ்சம் கம்மன் இருங்க. அடி சக்கன் நானா, என்னமோ கூட பிறந்த தங்கச்சி மாதிரி எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்தல்ல, இப்ப உன்னையே என்ன பேச்சு பேசுற பாத்தியா? இவ வாய் அடங்காது. இந்த குடும்பத்தை இல்லாம பண்ற வரைக்கும் இவ வாய் அடங்கவே அடங்காது. இந்த குடும்பம் நாசமாதான் போக போகுது. ஏய், இது பார், உனக்கு அவ்வளவுதான் லிமிட். நானும் பொறுமையா இருந்தா என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறேன். போதும், நீ இங்க இருந்ததெல்லாம் போதும். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இந்த வீட்ல இருக்க கூடாது. முதல்ல வெளியே போ, வெளியே போ, வெளியே போடி. சுரேஷ், என்னடா அமைதியாடுறா? நீ சும்மா இருன. வெளியே போ சொல்ல அவள. வெளியே போடி. சுரேஷ், வேணாம்டா, சொன்னா கேளுடா. யாருக்கும் அழகாத ஒருத்தி இந்த வீட்டுக்கே வேண்டாம். வெளியே போ. நான் எதுக்கு வெளியில போணும்? ஏய், இது பார், டேய், இந்த வீட்ல இருக்கணும்னா எல்லார் பேச்சையும் கேட்டுதான் இருக்கணும். அப்படி முடியலனா வெளியே போயிரு. போடி. டேய், சுரேஷ், விடுடா. வெளியே போ. டேய், டேய், சுரேஷ், வெளியே போ. டேய், சுரேஷ், சொன்னா கேளு. வெளியே போ. வேணாம்டா, டேய். வெளியே போன்றல்ல. என்ன என்ன முறைக்கிற? கிளம்பு. இனிமே உனக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. வெளியே போ. டேய், சுரேஷ், என்னடா? ஓடுன. போய் தொலைட்டோம். இனிமேலாவது நிம்மதியா இருக்கலாம். டேய், நீ பண்றது பெரிய தப்புடா சுரேஷ். மன்னிப்பு கேட்க அவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல? அப்ப போட்டும். டேய், அவ எங்கே போகல, திண்ணையில தான் உட்கார்ந்திருக்கா. ஏடா, அவ எதுக்கு இப்ப திண்ணையில உட்கார்ந்திருக்கா? அப்பப்பா, இவ அடங்கவே மாட்டா போல இருக்கே. மாப்பிள்ள சொன்னாரேன்னு இப்படி ஒருத்திய உன் தலையில கட்டி வச்சிட்டோமே சுரேஷ். அண்ணா, 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 அவளை கூப்பிடாதானே? உனத்தான் சொல்றேன். மதி, நீ உள்ள வாப்பா. வாப்பா. அண்ணா, கூப்பிடாதானே? டேய், உள்ள வாணி. மதி, சொல்றத கேளு, உள்ள வாப்பா. அண்ணா, நீ வான்னு சொன்ன. ஐயோ, மதி. டேய் சுரேஷ், நீ போய் கூப்பிடுறா. நான்லாம் கூப்பிட மாட்டேன். ஹலோ, நான் வந்துட்டேன். நான் ஸ்டேஷனுக்கு அவசரமா போக வேண்டியது இருக்கு. நான் கிளம்பியே ஆகணும். அவளை என்னடா பண்றது? அவளை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க கதவை போட்டுக்கிட்டு நிம்மதியா இருங்க. அவளால போன வேலை கஷ்டப்பட்டு திரும்ப கிடைச்சிருக்கு. மறுபடியும் அந்த வேலையில எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. நீ கிளம்பு சுரேஷ். டேய், மதிய உள்ள வர சொல்லிட்டு போடா. என்னால முடியாதுண்ணே.